கிடையாது. ஷாலினி, இது ஒரு ஜோக்கா கூட இருக்கலாம், பட் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ரொம்ப நாள் முன்னாடி என்னோட கிளினிக்ல என்னோட செக்ரட்டரி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனா இருந்தாங்க. அப்போ அந்த பையனுக்கு சர்ஜரி நடக்கல. அவன் பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பான். 7 மணி ஆனோன்னா அவன் மேடம் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவான். நான் சொன்னேன் நானே 10 மணி வரைக்கும் வேலை செய்யறேன்ப்பா, நீ என்னப்பா 7 மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். இல்லை மேடம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒரே பிரச்சனை மேடம், எல்லா பசங்களும் எனக்கு கூப்பிடுவாங்க அப்படிலாம் சொன்னான். ஒரு நாள் விசித்திரமா இப்படி நடந்தது. அவன் கிளம்பி போன ஒரு 2 நிமிஷத்துல நானும் கிளம்பிட்டேன். அவன் முன்னாடி போறான், நான் பின்னாடி போறேன். அவன் வந்து ஒரிஜினல் ஆண், ஆனா பெண் தோற்றத்துல அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், செக்ஸியா ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நான் ஒரிஜினலா பொம்பளை, ஆனா நான் ஜெண்டர் நியூட்ரலா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அவனை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, அவன் வந்து இடிக்கிறாங்க, தட்டுறாங்க, அவனை கூப்பிடுறாங்க. ஏன்னா யாருமே சட்டையே பண்ணல. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் பெண்ணா ஆனான்றதே ஆண்கள் பார்க்கல. நீ எப்படி நடந்துக்கிற, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ எப்படி பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கேன்றதை பொறுத்து உன்னை நான் கிட்ட நெருங்கணுமா நெருங்க கூடாதா அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி எப்படி இருக்கிறவங்களை நெருங்குறாங்க, ரொம்ப செக்ஸியா பாரு எவ்வளவு அழகா இருக்கேன், செக்ஸியா இருக்கேன், ஃபிகர் காட்டுறேன் பாருன்னா நெருங்கலாம் போல இருக்கேன், இந்த பொண்ணு சிக்னல் கொடுக்குறான்னு. அது பொண்ணா ஆனான்னு கூட அவங்க தெரியல, அது சிக்னல் கொடுக்குது, அதுகிட்ட நான் போவேன்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட அந்த வேலையெல்லாம் வச்சுக்க அதை உதப்பேன்னு சொன்னா அது பெண்ணோ ஆனோ அதுகிட்ட போகக்கூடாது அப்படின்றத மென்னுக்கு இருக்கிற தம்ஸ் ரூல். அப்போ செக்ஸியா ட்ரெஸ் பண்ணது ஃபெமினிட்டி கிடையாது. ஃபெமினிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபர்டிலிட்டி. நீங்க 10 குழந்தை பெற்றவங்க ஃபெமினைன், ஹைப்பர் ஃபெமினைன், சூப்பர் ஃபெமினைன். ஆனா பெண்மையா இருக்கிறதுனா செக்ஸியா இருக்கிறதுன்னு நம்ம பெண்களுக்கு ஒரு உருவகம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அது முக்காவாசி மீடியானால. ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப பெரிய செக்ஸ் சிம்பிள்ஸா இருந்த நடிகைகள் எல்லாமே தற்கொலை பண்ணி தான் செத்து போயிருக்காங்க. ஏன் செக்ஸ் சிம்பிள் அந்த பொம்பளை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப செக்ஷுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு பவர்னா அந்த பொம்பளை எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கணும். அந்த பெண்கள்லாம் ஏன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க? ஏன்னா கடைசியில அவங்களுக்கு ஒரு சாதாரண உணர்ச்சி வந்தா கூட, உனக்கு உணர்ச்சி வரக்கூடாது, உனக்கு வெக்கம் வரக்கூடாது, உனக்கு கூச்சம் வரக்கூடாது, உனக்கு சோகம் வரக்கூடாது, நீ மனுஷியே இல்லையா, நீ செக்ஸ் சிம்பிள் ஆச்சு அப்படின்னா அந்த பெண் என்ன செய்வாள்? அவளுக்கு கடைசியில அதுதான் வழியா போயிடுது. அப்போ நீங்க செக்ஷுவலா இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தயவு செய்து நினைக்காதீங்க. செக்ஷுவலா இருக்கிறது உங்க பவர்லெஸ்னஸை காட்டுது. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. எப்போ பெண்கள் செக்ஸியா ட்ரெஸ் பண்ணாங்க, எப்போ பெண்கள் உதட்டு சாயம் பூசினாங்க. நீங்க இப்பவே நம்ம தமிழ் படங்களை எடுத்து பாருங்களேன். அந்த காலத்து படத்துல பெரிய பன் கொண்டை போட்டு, இதுக்கு மேல கொண்டை போட்டு, அதுக்கு மேல பூ வச்சு இங்க இவ்வளவு விட்டுருப்பாங்க. இப்ப நீங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலையே, ஏன் நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணல? இன்னைக்கு அந்த காலத்துல மேக்கப்ல வந்து டார்க் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுவாங்க, இன்னைக்கு வந்து லிப் கலர் லிப்ஸ்டிக்கே போடுறாங்க. ஏன் டிஃபரன்ஸ் வந்தது? இன்னைக்கு நான் பளிச்சுன்னு இருக்கணும், 24 மணி நேரம் என் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் தான் பெண்கள் நினைக்கிறாங்களே தவிர, ரெட்டா இருக்கணும், வீங்கி போயிருக்கணும்னு பெண்கள் அந்த மாதிரி சிக்னல் கொடுக்கறது இல்லை. ஏன் அந்த சிக்னல் கொடுக்கறது இல்லைன்னா, அந்த சிக்னல் இஸ் அ ஸ்டார்க் ரா பச்சையான செக்ஷுவல் சிக்னல். அந்த சிக்னல் இன்னைக்கு பெண்கள் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டே வராங்க. பட் இன்னமும் கொஞ்சம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெக்கிங்ஸ் போட்டுக்கிறாங்க பெண்கள். லெக்கிங்ஸுக்கும் லெக்குக்கும் டிஃபரன்ஸே இல்லை. லெக்கிங்ஸ் ஆர் வெரி செக்ஸி, அது நமக்கு தெரியாதா? நம்ம அதை போட்டுக்கிறோம், எல்லாரும் போட்டுக்கிறாங்க, அழகா இருக்கு, செக்ஸியா இருக்கு, 4 பசங்க சைட் அடிக்கிறாங்க, நம்ம போட்டா அப்ப தட்ஸ் a mistake, isn't it? அப்ப நம்மளே நம்மள ஆப்ஜெக்டிஃபை பண்ணும்போது அவன் ஏன் நம்மள ஆப்ஜெக்டிஃபை பண்ண மாட்டான்? அப்போ சில விஷயங்கள்ல நமக்கு சில பொறுப்புகள் இருக்கு. என் உடம்பை எப்படி பிரதிபலிக்கணும், என் கண்ட்ரோல்ல இருக்க விஷயம், என் பவர் அது. என் உடம்பை நீ எப்படி வேணா நினைச்சுக்கலாம், அவன் கற்பனைக்கு எப்படி வேணா நினைச்சுக்கணும். ஆனா நான் எப்படி அதை காமிச்சிக்கிறேன்றது என்னோட பர்சனாலிட்டி இல்லையா அது.